கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இப்படியாக உங்களோடு கூட இடைப்பட தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இறுதியின் தியானம் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம், உடைய ஆண்டவரே ஆவியானவர் இடைப்பட வேண்டுமா செபிக்கிறோம். இது கேட்கிறவங்க பிரயோஜனம் உள்ளதை மாற்றித்தாரும் இயேசுவின் மூலம் பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கடந்த வீடியோவை பார்த்த உங்களுடைய எல்லா ஒத்துழைப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் இரண்டாவது வீடியோவை ஆண்டவர் உங்களுக்காக தேவனுடைய கிருபை நிமித்தம் இந்த நாளில் உங்களோடு கூட இடைப்படுவதற்காக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அந்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதே. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதே. அவரும் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்காரு, நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. மோஸ்ட் நம்ம எதுக்காக கவலைப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், என்ன ட்ரெஸ் பண்ணுவோம். இந்த கவலை இப்போ உள்ளது மாத்திரம் கிடையாது. அந்த இஸ்ரேல் மக்கள் அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷமா கானான் தேசத்துக்கு நடந்து வரும்போதும் அப்ப இருந்து, அதாவது உலகம் தோன்றின காலம் முதல் இந்த உலக கவலைகள் நம்மளுடைய சுற்றிலும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கு. நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும். என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கவலை குறித்து தான் ஆண்டவரும் பேசியிருக்காரு. நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படாதீங்க. என்ன சாப்பிடுவோம் கவலைப்படாதீங்க, என்ன குடிப்பணும் கவலைப்படாதீங்க, என்ன ட்ரெஸ் பண்ணுவோம்னு கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பறவை பார்க்க சொல்றாரு. அதாவது அடைக்கலான் குருவி எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு ஆண்டவர், காகத்தை எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு ஆண்டவர். அவர் பூமியில் முளைத்திலுமும் எல்லா தாவரங்கள், எல்லா வித புல்லுகளை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. புஷ்பங்களை பார்க்க சொல்றாரு. எல்லாவற்றையும் பார்க்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் வழி நடத்துறாரு. எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார். அவங்களுக்கு பேங்க் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் ஆண்டவர் தான் அவங்களுக்கு என்ன பண்றாரு, பிழை போட்டுக்கிறார். அவர்களை காட்டிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாமா, விசேஷித்தவர்கள். ஆகாயத்து பறவைகளை காட்டிலும், காகங்களை காட்டிலும், பூமியில் உழைத்தில் புட்களை காட்டிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், விசேஷித்தவர்களா இருக்கணும். ஸோ அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்குவார். நீங்க என்ன பண்ணணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவரை பற்றி கொண்டு அவரை தேடும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார், பிழை கொட்டுவார். அவர் பரமபிதா. நமக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த தேவைகளை அவர் அணுதின அந்தந்த நாளுக்கு அவருடைய ஏற்ற சூழ்நிலையில, ஏற்ற காலவேளையில அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சோ வேதம் சொல்லுது, கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். சோ வேதம் சொல்லுது, அற்ப காரியம் முதலாய் நம்மளால என்ன பண்ண முடியாதமா, ஒண்ணுமே செய்ய முடியாது. கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. நம்ம கவலைப்படுறதுனால உலக கவலை மரணம் அப்படின்னு சொல்லி வேதம் போட்டிருக்கிறது. நம்மளுடைய ஆத்ம மரணம், ஆவிக்குரிய மரணம். சோ இந்த உலக கவலை என்பது பிசாசு கொண்டு வருவது. இந்த உலகத்திற்குரிய கவலை என்பது அன்றாட மக்கள் எல்லாரும் ஃபேஸ் பண்றது. சோ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களை போல நடந்து எல்லாவற்றையும் என் தேவன் தருவார். பரமண்டல ஜெபத்தில் அதான் படிக்கிறோம், அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். சோ எல்லாவற்றிலும் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தி, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் பிழை கூட்டுவீர், நீர் பரம தகப்பன், அவரை முன்வைத்து நம்ம எல்லாவற்றையும் செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா வேதம் சொல்கிறது, அற்ப விசுவாசிகளே, நீங்க அற்ப விசுவாசிகளே இருக்கக்கூடாது, விசுவாசம் உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், என் தேவன் எனக்கு பிழை கொட்டுவார், தேவன் எனக்கு எல்லா காரியத்தையும் நடப்பிப்பார் என்று நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு நம்ம கவலைப்பட்டு கலங்காமல் இருக்க, நம்முடைய வாழ்க்கையை நடத்த நாம் பழக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நாயூனூர் விதவியின் மகன், அவன் ஒரே பையனா இருக்கான், அவளும் கைம்பெண் விதவை. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இடைப்படுறார். அவருக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. மகனும் செத்து போயிட்டான், கைம்பெண் விதவை வேற. அந்த ஒரே பையன், அவனுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த பையனும் என்ன பண்ணிட்டான், இறந்து போயிட்டான். அந்த டைம்ல அந்த கவலையின் மத்தியில், அந்த சூழ்நிலையின் மத்தியில இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இடைப்படுறாரு. அந்த விதவையின் மகனை என்ன பண்றாரு, உயிரோடு எழுப்புறார். சோ அதே மாதிரி அவருடைய கவலை ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீக்கினார். இந்த வேலையிலும் உங்களோடு கூட தேவன் இடைப்பட விரும்புகிறார். இந்த வீடியோ பார்க்கிற என் ஜனங்கள், உங்களுடைய கவலையின் மத்தியிலே, உங்களுடைய சூழ்நிலையின் மத்தியிலே நீங்க என்னவாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றை காட்டிலும் தேவன் என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிறே என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உங்களோடு கூட இடைப்படுகிறார். அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இடைப்படும் பொழுது அவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை புதியதாக மாற்ற விரும்புகிறார். தேவனை தேடுங்கள், அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்படி இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடும். எல்லாமே கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கார். சோ கவலைப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது, தூக்கப்படக்கூடாது. நீங்க எதையை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது,
கலங்கக்கூடாது. ஆண்டவரை தேடுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றது. ஸோ அடுத்த வீடியோல உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி கிளியரா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த நாளிலும் நீங்க என்ன பண்ணணும்? கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஸோ தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். உங்களுடைய கவலைகள், கண்ணீர் எதுனாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இப்பொழுது அவர் உங்களுடைய கவலைகள் மத்தியிலே, உங்களுடைய சூழ்நிலை மத்தியில் அவர் இடைப்பட காத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வீடியோவை பார்க்க என் ஜனங்கள் கவலைப்பட்டு, துக்கப்பட்டு, ஆண்டவரை துன்பப்பட்டு, ஆண்டவரே கலங்கின வேலைகளே நீர் இப்படி கரத்தை நீட்டி ஒவ்வொருவருக்கும் தூக்கி எடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆசீர்வாதத்தை பொழிந்தவர்களுக்கு அவருடைய கவலையை மாற்றுங்க. இந்த உலக கவலை எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால அவருடைய இறுதியும் சந்தோஷத்தால் நிறையட்டும். மகிழ்ச்சியா இருப்பதை கர்த்தருடைய பலன் என்று பார்க்கிறோம் சுவாமி. உடைய பலன், உடைய கிருபை ஒவ்வொருவரும் தங்கி இருக்கட்டும் சுவாமி. நீ பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.